தமிழகத்துல மெரினா பீச்ல பேனா சின்னம் வைக்கிற மாதிரி கடலுக்கு அடியில் தூரத்துக்கு ஒரு புல்லட் ட்ரெயினை அமைக்க போறாங்களாம். அதன் ஒரு பகுதியா 21 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா இந்த புல்லட் ட்ரெயின் நம்ம ஊர்ல கிடையாது. எந்த ஊரு, இந்த புல்லட் ட்ரெயின்ல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்றத இந்த தொகுப்புல விரிவா பார்ப்போம் வாங்க. நாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கடல் சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல பல்வேறு திட்டங்கள்ல செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா டூரிஸ்ட கவரக்கூடிய விதமா புதுசா ஏதாவது பண்றாங்க. சென்னை மெரினா பீச்ல கடலுக்கு மத்தியில பெரிய சைஸ்ல பேனா சின்னத்தை கலைஞருடைய எழுத்தாற்றல பறைசாற்றக்கூடிய விதமா தமிழக அரசு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மும்பைல கடலுக்கு அடியில ஒரு பெரிய புல்லட் ட்ரெயினை அமைக்க போறாங்களாம். இந்த பிளான் கூட பிரதமர் நரேந்திர மோடியுடைய கனவு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புல்லட் ட்ரெயின் மும்பையில இருந்து அகமதாபாத் வரைக்கும் அமைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். கிட்டத்தட்ட 508 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த புல்லட் ட்ரெயின் திட்டத்தை செயல்படுத்த இருக்காங்களாம். இந்த திட்டத்துக்காக தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவிகள் ஜப்பான் நாட்டில இருந்து பெறப்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த புல்லட் ரயில் திட்டம் மூலமா இந்தியாவுடைய சிறப்பு அம்சங்கள்ல இதுவும் ஒன்னா மாற நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு பேசுறாங்க. யார் பேசுறா? யாரோ பேசுறாங்க, ஃபுல்லா கேளுங்க. அந்த வகையில இந்த புல்லட் ரயில் பாதை திட்டத்துல ஒரு பகுதியா 21 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுரங்கப்பாதை அமைக்கவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுரங்க பாதையில தான் 7 கிலோமீட்டர் தொலைவுல கடலுக்கு அடியில அமையற மாதிரி இருக்கு. தானே கிருக் என்ற இடத்துல இருந்து பாந்த்ரா, குர்லா, சில்பெட்ரா இன்னும் சில இடங்கள்ல இந்த ட்ரெயினுடைய ஸ்டாப்பிங் இருக்கிறதாவும் கூறப்படுது. இந்த நிறுத்தங்கள் இடையே இந்த சுரங்கப்பாதையை அமைக்க இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம தற்போது இந்த 21 கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்காக ஒப்பந்த புள்ளி திறக்கப்பட்டிருக்கான். ஏற்கனவே இந்த சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்காக ஒப்பந்த புள்ளி கூறப்பட்டு அதுக்கப்புறம் ரத்து செய்யப்பட்ட விஷயமும் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகிய கூட கமெண்ட்ல தெரிவிங்க.